Hello friends, welcome to Indian Job Summil. Heavy Vehicles Factory, Avadi, Chennai, engagement of apprentice for the year 2022-23 கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஒர்க்கு சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை, அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. உங்கள் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, போர்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், ஒர்க்கிங் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவடி சென்னையில் தான். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் இருக்குது. அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2019, 20, 21. ஸோ இந்த 3 வருஷத்தில் படித்து பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். 2018 இதுக்கு எலிஜிபிள் இல்லை. 19லேருந்து 21க்குள்ளே படித்து பாஸ் அவுட் ஆன கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ இதுக்கு ஆல்ரெடி போர்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கேட்டகரி 1ல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டிசிப்ளின் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 50 வேகன்சி, ட்ரிபிள்இக்கு 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 19 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்க்கு 15 வேகன்சி, ஆட்டோமொபைலுக்கு பார்த்திங்கன்னா 10 வேகன்சி, மொத்தம் 104 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைப்பன் உதவித்தொகை வந்து 9,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 9,000 கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர். அதுக்கடுத்து கேட்டகிரி 2ல் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ். இதுவும் சேம் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேகன்சி, ட்ரிபிள்இக்கு 30 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 7 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி, ஆட்டோமொபைலுக்கு 18 வேகன்சி. ஸோ டோட்டலாக 110 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைப்பன் 8,000, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கு 4,000, அதுவும் பார்த்தீங்கன்னா 3,999 அதுதான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் ரவுண்டாக 4,000 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 6,000, 5,999 அவ்வளோதான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக டிப்ளமோவுக்கு 8,000, கிராஜுவேட்டுக்கு 9,000 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறப்பலாம் ரொம்பவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில், ஸோ அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் ஃபுல் டைம் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ். இதுவும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஒன்லி ஃபுல் டைம் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகனைஸ்டாக இருக்கணும். ஸோ டிப்ளமோ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண டிப்ளமோ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகனைஸ்டாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25 சம்திங் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது கரெக்டாக தெரியல. ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு அஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு சரியாக தெரியல. ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது இட ஒதுக்கீடு. ஸோ ஒரு கேட்டகரிக்கான வேகன்சிஸ் டிசிப்ளின் வைஸ் வந்து மேலே டேபிளர் காலம்லேயே வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ வேகன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வேகன்சி, ஸோ டிசிப்ளின் வைஸ் வந்து வேகன்சி அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1973 பிரகாரம் 1 இயர் தான். ப்ரீவியஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணவங்க, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அண்டர்கோன் ஆர் கரண்ட்லி அண்டர்கோயிங் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணி முடித்தவங்க, இப்போ அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸோ 1 இயருக்கு மேலே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க யாருமே அப்ரெண்டிஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டிங் தான். ஷார்ட் லிஸ்டிங் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒன்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சேனலில் ஒன்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ போர்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி போர்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ஸ்டெப் 1 வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் போர்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றவங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
ஆல்ரெடி போர்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலிங் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் அவங்க பே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறப்ப நீங்களே உங்களுடைய சொந்த செலவில் போய்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவடி சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறப்ப உங்களுடைய ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எந்த ஒரு ட்ராவலிங் அலவன்ஸும் டிஎன்எஸ் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நோ போர்டிங் ஆர் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா அங்கே தங்கி நீங்களே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் மேக் பண்ண மாட்டாங்க. அதை கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். ஸோ போர்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 10th ஜூன். ஸோ அதே மாதிரி போர்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 25th ஜூனுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கடுத்து ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி அவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 5th ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 10th ஜூன்லேருந்து 25th ஜூனுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து அவங்க வெப்சைட்டில் 5th ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டுக்கான டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா 12th ஜூலை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 19th அண்ட் 20th ஜூலை கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மாறலாம். அந்த சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அது இருக்கும். அவங்க கரெக்டான டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா www.boardsrp.com இந்த வெப்சைட்டில் செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணால் அதையும் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ போர்ட் வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா போர்ட் வெப்சைட்டோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இது ரிலேட்டடாக உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சியில் அதாவது அந்தந்த கம்யூனிட்டி அந்தந்த கேட்டகிரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை வந்து அவங்க தரல. டிசிப்ளின் வைஸ் மட்டும்தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு அவங்க கிளியராக ப்ரொவைட் பண்ணலை. அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக அவங்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகிரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகிரியில் வரவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்சி, எஸ்டி உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கேட்டகிரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்குது ப்ரோ அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 6 months தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலிடிட்டி தராங்க. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வேலிடிட்டி தந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 months தான் மாற்றிட்டாங்க. ஸோ வேலிடிட்டி முடிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரௌசிங் சென்டரில் இல்லை இ-சேவை மையமில் போய்ட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாமே வச்சு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. வித்தின் 1 வீக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.